வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இதற்கு முந்தைய வீடியோவில் C4 சைக்கிள் அப்படின்னா என்ன, C3 தாவரங்களை விட C4 தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை நிலைநிறுத்துவதில் எவ்வளவு எஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த டாப்பிக்கில் இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு 5 கேள்விகளும் பார்த்தோம்ல. இந்த பகுதியில் மீதம் இருக்கிற கேள்விகளை பார்ப்போம். கொஷின் நம்பர் 6. Bundle sheath cells are rich in PEP carboxylase, lack rubisco, lack both rubisco and PEP carboxylase or rich in rubisco. Rubisco அப்படின்னா என்ன? Ribulose 1,5 bisphosphate carboxylase and oxygenase enzyme தான் நம்ம என்ன சொல்கிறோம், rubisco அப்படின்னு சொல்கிறோம்ல. bundle sheath cellsல எது நிறைய இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, or rich in PEP carboxylase. bundle sheath cellsல என்ன பார்த்தோம், PEP carboxylase இருக்காதுல்ல. PEP carboxylase எங்கே இருக்கும்னு பார்த்தோம், மீசோஃபில் டிஷ்யூஸில் இல்லையா. அப்போது இந்த ஆப்ஷன் ராங். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, lack rubisco. bundle sheath cellsல rubisco இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. bundle sheath cellsல rubisco இருக்கும், அதனால தான் அங்கே கால்வின் சைக்கிள் நடைபெறும்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, lack both rubisco and PEP carboxylase. PEP carboxylase இருக்காது, rubisco enzyme இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ஷனும் ராங். ஏன்னா bundle sheath செல்லில் என்ன இருக்கும், rubisco இருக்கிறதுனால அங்கே கால்வின் சைக்கிள் நடக்குது இல்லையா. ஸோ which is the right option? bundle sheath cells are rich in rubisco. What do you know about rubisco? Ribulose 1,5 bisphosphate carboxylase and oxygenase enzyme. அது கார்பாக்சிலேஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், ஆக்சிஜனேஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அதனால அதை நம்ம என்ன சொல்லுவோம், டியோல் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் கொஷின், இன் கிரான்ஸ் அனாட்டமி த பண்டல் ஷீட் செல்ஸ் ஹாவ். கிரான்ஸ் அனாட்டமி எந்த வகையான தாவரங்களில் பார்க்குறோம், C4 பிளான்ஸில் பார்க்குறோம்ல. அந்த அனாட்டமி ஹாவ் thin walls, many intercellular spaces and no chloroplast. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, thick walls, no intercellular space and large number of chloroplasts. ஆப்ஷன் C பாருங்க, thin walls, no intercellular spaces and several chloroplasts. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, thick walls and few chloroplasts. bundle sheet செல்லோட மிக முக்கியமான கேரக்டராக நம்ம என்ன பார்த்தோம், they have very thick wall. அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஆப்ஷனை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் சிலையும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தின் வால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே ராங் இல்லையா. ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி செக் பண்ணுவோம். ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க, திக் வால்ஸ் அண்ட் ஃபியூ குளோரோபிளாஸ், கொஞ்சமாக தான் குளோரோபிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைல்ல, bundle sheet செல்ஸில் ரிச் இன் குளோரோபிளாஸ்னு படிச்சிருக்கோம். ஸோ which will be the right option? ஆப்ஷன் பி, bundle sheet cells have thick walls, no intercellular spaces and large number of chloroplasts. So option D யும் wrong தான். Next question, study the pathway given below. In which of the following options correct words for all the 3 blanks A, B and C are indicated? இந்த pathwayல A, B and C அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்கல்ல, இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்டில் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்துருவோம் சரியா. ஆப்ஷன் ஏ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, C4 ஆசிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, மீசோஃபில் செல்லில் நடக்குது. அப்போது மீசோஃபில் செல்லில் அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, C4 ஆசிட் ஃபார்ம் ஆகி அந்த C4 ஆசிட் டிரான்ஸ்போர்ட் ஆகி எங்கே வருது, மீசோஃபில் செல்ஸில் C4 ஆசிட் ஃபார்ம் ஆகி அது டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே வருது பாருங்க, பண்டில் ஷீட் செல்லுக்கு வருது. பண்டில் ஷீட் செல்ஸில் டீகார்பாக்சிலேஷன் நடந்து அதில் என்ன ஃபார்ம் ஆகுது, C3 ஆசிட் ஃபார்ம் ஆகுது, ஒரு 3 கார்பன் ஆசிட் ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ 3 கார்பன் ஆசிட் நத்திங் பட் அது என்னவா இருக்கும், பைருவேட்டாக இருக்கும்ல. பைருவேட் இங்கே ஃபார்ம் ஆன உடனே அது அகெயின் என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகி மீசோஃபில் செல்லுக்கு போகுது. அங்கே ஏதோ நடக்குது, நடந்து என்ன ஃபார்ம் ஆகுது,
பாஸ்போயினால் பைருவேட் ஆகுது. அப்போது பாஸ்போயினால் பைருவேட் தான் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணது மீசோஃபில்ல. திரும்பவும் அந்த பாஸ்போயினால் பைருவேட் அங்கே ஃபார்ம் ஆகிருக்குதுன்னா அதை என்ன சொல்லுவோம்? ரீஜெனரேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன வந்திருக்கணும்? ஏ என்னவாக இருந்திருக்கணும்? ஃபிக்சேஷனாக இருந்திருக்கணும். இங்கே டீகார்பாக்சிலேஷன் நடந்ததுனால டீகார்பாக்சிலேஷன் வந்திருக்கணும். இங்கே என்ன நடக்குது? ரீஜெனரேஷன் வந்திருக்கணும் இல்லையா? ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏ டீகார்பாக்சிலேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டீகார்பாக்சிலேஷன். அப்போ இது ராங் அப்படின்னு தெரியும்ல. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபிக்சேஷன். ஏ ஃபிக்சேஷன் தான். பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, டிரான்ஸ்அமினேஷன். இங்கே டிரான்ஸ்அமினேஷன் நடக்கலை, ரீஜெனரேஷன் லாஸ்ட் ஆப்ஷன் அது கரெக்ட். பட் டிரான்ஸ்அமினேஷன் இங்கே நடக்கலை. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிக்சேஷன். எஸ், தட்ஸ் கரெக்ட்ல. ஏ ஃபிக்சேஷன். பி என்ன கொடுத்துருக்காங்க? டீகார்பாக்சிலேஷன். பண்டில் ஷீட்குள்ளாடி என்ன நடந்தது? டீகார்பாக்சிலேஷன் தான் நடந்தது இல்லை? ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்ட் தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரீஜெனரேஷன். என்ன ரீஜெனரேட் ஆச்சு? பிஇபி, பாஸ்போயினால் பைருவேட் ரீஜெனரேட் ஆச்சு இல்லை? ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி பாருங்க, கார்பாக்சிலேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்? ஃபிக்சேஷன் இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனும் ராங் தான். நெக்ஸ்ட் கொஷின், Cran's anatomy is one of the characteristics of the leaves of potato, wheat, sugarcane, mustard. Cran's anatomy. Cran's anatomy எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்? C4 பிளான்ட்ஸில் இருக்கோன்னு பார்த்தோம்ல. இங்கே C4 பிளான்ட்னு ஆப்ஷன் கொடுக்காம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் பாருங்க? பொட்டேட்டோ, வீட், சுகர் கேன், மஸ்டர்ட். சுகர் கேன் பிளான்ட்ல தான் ஃபர்ஸ்ட் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ட் ஸ்டேபிள் காம்பவுண்ட் வந்து ஒரு C4 காம்பவுண்டாக இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்கல்ல. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் C4 சைக்கிள் அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதை எந்த பிளான்ட்ல தான்? சுகர் கேனில் தான். ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? சி. சுகர் கேன் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், the C4 plants are photosynthetically more efficient than C4 plant. C4 plant C3 plants விட photosynthetically more efficient. எப்படி? ஆப்ஷன் பாருங்க, the carbon dioxide efflux is not prevented. Carbon dioxide efflux அப்படின்னா என்னது? Carbon dioxide emission. Carbon dioxide emission வந்து not prevented அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பண்டில் ஷீட்டோட ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் என்னது? தே ஆர் இம்பர்வியஸ் டு கேஸ். அப்போ கேஸ் உள்ளாடி போகவும் முடியாது, உள்ள இருந்து வெளியில வரவும் முடியாதுல்ல. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எஃப்ளக்ஸ் இஸ் நாட் ப்ரிவெண்டட். அதனாலயா அப்படின்னா அது இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, தே ஹாவ் மோர் குளோரோபிளாஸ்ட். பண்டில் ஷீட் செல்லோட ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்? தே ஹாவ் மோர் குளோரோபிளாஸ்ட் இல்லையா? ஸோ நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதும் அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? they have more chloroplast. Other options பாருங்க, the carbon dioxide compensation point is more. Carbon dioxide compensation point அப்படின்னா என்ன? ரெஸ்பிரேஷன் சமயத்தில் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவும் சர்டன் பாயிண்டில் ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும். எத்தனை மாலிகுல் வெளியில் வருதோ அதே அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அது யூட்டிலைஸ் ஆகிறதா இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட். வரவும் செலவும் சமமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இது கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகிறதும் கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் பண்ணுறதும் சமமாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கார்பன் டை ஆக்சைடு காம்பன்சேஷன் பாயிண்ட். ஸோ அதுவும் இல்லை. டி ஆப்ஷன் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு ஜெனரேட்டட் டூரிங் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் ட்ராப்ட் அண்ட் ரீசைக்கிள் த்ரூ பிஇபி கார்பாக்சிலேஸ். இங்கே ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் C4 பிளான்ட் C3 பிளான்டோட எஃபிஷியண்டாக ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் என்ன? தே லேக் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடந்தால் கூட நெக்லிஜிபிள் அமௌண்ட், வெரி ஃபியூ பிளான்ட்ஸில் தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C4 பிளான்ட்ஸில் நடக்குது, நடந்தாலும் அது நெக்லிஜிபிள்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? தே ஹாவ் மோர் குளோரோபிளாஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின், in leaves of C4 plants, malic acid synthesis during carbon dioxide fixation occurs in C4 plants-ல கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் சமயத்தில் மேலிக் ஆசிட் எங்கே ஃபார்ம் ஆகுது? ஆப்ஷன் பாருங்க, பண்டில் ஷீட்.
பண்டில் ஷீத் எங்கே இருக்கும்? வாஸ்குலார் பண்டிலை சுற்றி இருக்கக்கூடிய மீசோஃபில்ஸ் அது ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பண்டில் ஷீட் செல்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? காட் செல்ஸ் எங்கே இருக்கும்? ஸ்டொமேட்டாவை காட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கிட்னி ஷேட் செல்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? காட் செல்ஸ். எபிடாமல் செல்ஸ் எங்கே இருக்கும்? அவுட்டர் மோஸ்ட் லேயர், அது வந்து இன்னர் மோஸ்ட் டிஷ்யூஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய செல் இல்லையா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? மீசோஃபில் செல்ஸ்னா என்ன? ஒரு லீஃப்ல அப்பர் எபிடாமிஸ்க்கும் லோயர் எபிடாமிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய செல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? மீசோஃபில் செல்ஸ். மீசோ அப்படின்னா மிடில்னு அர்த்தம், ஃபில் அப்படின்னா என்ன அர்த்தம்? லீஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு லீஃப்ல அப்பர் எபிடாமிஸ்க்கும் லோயர் எபிடாமிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய செல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மீசோஃபில் செல்ஸ். ஸோ இன் லீவ்ஸ் ஆஃப் C4 plant malic acid synthesis எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்? மீசோஃபில் செல்ஸில். மீசோஃபில்ல malic acid ஃபார்ம் ஆனால் தான் அது மைக்ரேட் ஆகி அல்லது டிரான்ஸ்போர்ட் ஆகி எங்கே வரும்? பண்டில் ஷீட் செல்லுக்கு வரும். ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? Mesophil cell is the right option. Next question. As compared to a C3 plant, how many additional molecules of ATP are needed for net production of one molecule of hexose sugar by C4 plant? இது ஒரு interesting question இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க? C3 plant கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அடிஷனல் ATP மாலிகூல்ஸ் தேவைப்படுது? யாருக்கு? C4 பிளான்ட்டுக்கு. எதுக்கு? ஒரு ஹெக்ஸோ சுகர்னு கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸா அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ன்னு அர்த்தம். அப்போ ஹெக்ஸோ சுகர் நீங்கள் மீன் பண்ணுறது யாரு? குளுக்கோஸ். குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன? C6H12O6 இல்லையா? இதை தான் நம்ம ஹெக்ஸோ சுகர்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு C4 பிளான்ட்ல எத்தனை ATP தேவைப்படுது? 5 ATPs plus 2 NADPH இல்லையா? இது எங்க? C4 பிளான்ட்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு 5 ATP plus 2 NADPH தேவைப்படுது. ஆனால் C3 பிளான்ட்ஸ்ல எப்படி? ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ண they need just 3 ATP and 2 NADPH. இங்க क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க? How many additional molecules of ATPs are needed அப்படினு கேட்டிருக்காங்கல்ல. ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு C4 பிளான்ட்ல 5 ATPs தேவைப்படுது அப்படின்னா 6 molecules of carbon dioxide ஃபிக்ஸ் பண்ண எவ்வளவு வேணும்? 5 into 6 30 molecules of ATP இல்லையா? ஆனா C3 பிளான்ட்ஸ்ல எவ்வளவு வேணும்? 3 into 6 18. ஸோ இதில் 18 ATP தேவைப்படுது இல்லையா? அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு பாருங்க? 2 1 12 molecules. So which is the right option? C 12 is the right option. Next question. Photosynthesis C4 பிளான்ட்ல less limited by atmospheric carbon dioxide level. Carbon dioxide level atmosphere இருக்கக்கூடிய carbon dioxide level C4 பிளான்ட்ல ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. effective pumping of carbon dioxide into the bundle sheet cell. கார்பன் டை ஆக்சைடை எஃபெக்டிவாக பண்டில் ஷீட் செல்லுக்கு அனுப்பக்கூடிய கெப்பாசிட்டி C4 பிளான்ட்ஸ்க்கு இருக்குது. ஆனால் கார்பன் டை ஆக்சைடாக எங்கே வராது? பண்டில் ஷீட்டுக்கு வராது. ஏன் வராது? பண்டில் ஷீட் செல்ஸ் இம்பர்வியஸ் டு கேஸ்னு சொன்னோம்ல, தே ஹாவ் வெரி திக் வால். கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் எங்கே நடக்குது? மீசோஃபில்ல. அப்போ இந்த ஆப்ஷன் ராங் இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ருபிஸ்கோ இன் C4 plant has higher affinity for carbon dioxide. C4 பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ருபிஸ்கோனா தெரியும், REBP carboxylase oxygenase enzyme. They have higher affinity for carbon dioxide. ஆனா ருபிஸ்கோ எங்க இருக்கு? பண்டில் ஷீட்க்கு உள்ளாடி இருக்கு இல்லையா? அப்போ ஏற்கனவே சொன்னோம், பண்டில் ஷீட் செல்ல கேஸ் வந்து உள்ள போறதோ அல்லது வெளியில வர்றதோ கஷ்டம். ஏன்னா பண்டில் ஷீட் செல்ஸ் ஆர் இம்பர்வியஸ் டு கேஸ். ஸோ இந்த ஆப்ஷனும் ராங் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. 4 carbon acids are the primary initial carbon dioxide fixation product. இங்க ஃபார்ம் ஆகிறது என்னவா? ஒரு 4 carbon acid. 4 carbon acid
அப்படின்னு எதை மீன் பண்றாங்க? oxaloacetic acid. That is a final initial carbon dioxide fixation product அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி பாருங்க. 4 carbon acids are the primary initial carbon dioxide fixation product. Primary initial carbon dioxide fixation product வந்து ஒரு 4 carbon compound. நமக்கு 4 carbon compound இங்க எது ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும். என்ன? oxaloacetic acid. இது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் ஆன பிறகு ஃபார்ம் ஆகக்கூடியது. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? C4 பிளான்ட்ஸ்ல photosynthesis is relatively less limited by atmospheric carbon dioxide. அதுக்கு தான் ரீசன் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த ஆப்ஷனும் ராங் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. The primary fixation of carbon dioxide is mediated via PEP carboxylase. அப்போ கார்பன் டை ஆக்சைடை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா? PEP carboxylase. PEP carboxylase என்ன? பாஸ்போஈனால் பைருவேட் கார்பாக்சிலேஸ் என்சைம். இந்த என்சைம் இருந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆக முடியும். ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? டி இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். இன் சுகர் கேன் பிளான்ட் கார்பன் டை ஆக்சைடு C14 அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோட்டோப் லேபிள்டு கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் டை ஆக்சைடு C14 is fixed to malic acid in which the enzyme that fixes carbon dioxide is sugarcane னா நமக்கு சொல்லாம என்ன சொல்றாங்க? இது ஒரு C4 plant அப்படின்னு சொல்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஃபிக்ஸ் டு malic acid. கார்பன் டை ஆக்சைடு எங்கே ஃபிக்ஸ் ஆகுது? மீசோஃபில் செல்லில் ஃபிக்ஸ் ஆகுது. ஃபிக்ஸ் ஆகி தான் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி அங்கே malic acid ஃபார்ம் ஆகுது இல்லை? In which the enzyme that fixes carbon dioxide is. எந்த என்சைம் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு. ஆப்ஷன் பாருங்க. ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் கார்பாக்சிலேஸ். இந்த பாஸ்போஈனால் பைருவிக் ஆசிட் கார்பாக்சிலேஸ் தான் மீசோஃபில்ல இருக்குது. இதுதான் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுது இல்லையா? So, this is the right option. இந்த ribulose bisphosphate carboxylase correct option இல்ல. ribulose phosphate kinase involve ஆகல. fructose phosphate இதுல involve ஆகல. Next question. Which is the first carbon dioxide acceptor inside C4? C4 க்கு உள்ளாடி first carbon dioxide acceptor யாரு? C4 plantsல. ஆப்ஷன் பாருங்க. RUDP carboxylase. RUDP carboxylase is nothing but ribulose 1,5 bisphosphate சொல்றோம்ல, அதே தான் ribulose 1,5 diphosphate அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஆப்ஷன் பாஸ்போரிக் ஆசிட். தேர்ட் ஆப்ஷன் ருபிஸ்கோ. ருபிஸ்கோ என்ன? ribulose 1,5 bisphosphate carboxylase and oxygenase enzyme. Option D பாருங்க. PEP carboxylase. So, we know that which is the first carbon dioxide acceptor inside the C4 plant? PEP carboxylase. Okay, this is the right option. Next question. In C4 plants, carbon dioxide combines with C4 plantல carbon dioxide எது கூட combine இருக்குது? Option A phosphoenol pyruvate. Option B phosphoglyceraldehyde. Option C phosphoglyceric acid. Option D ribulose diphosphate. So, ஒரே இதுதான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்கல்ல. In C4 plant carbon dioxide combines with எது கூட combine ஆகும்? phosphoenol pyruvate. அது கூட தான் combine ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்? oxaloacetic acid ஃபார்ம் ஆகும்ல. So, which is the right option? Option A. Next question. In C4 plants, carbon dioxide fixation is done by C4 plantsல carbon dioxide fix பண்றது யாரு? Option A sclerenchyma. Option B chlorenchyma and hypodermis. Option C mesophyll. Option D god cell. Already god cells na என்னன்னு பார்த்துட்டோம், mesophyll cell na என்னன்னு பார்த்துட்டோம். Sclerenchyma tissue one of the simple tissues இல்லையா? Chlorenchyma and hypodermis. Chlorenchyma one of the simple tissues. Chlorenchyma ல நிறைய chloroplast இருக்கும். Hypodermis the layer which find just below the epidermis is called as hypodermis.
ஸோ இதில் எங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் C4ல நடக்குது, எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம், மீசோஃபில் செல். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், the carbon dioxide fixation during C4 pathway occurs in the chloroplast of. C4 fixation, carbon dioxide fixation in C4 pathway chloroplastல எங்க நடக்குது? ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் A God cellsல நடக்குதா, இல்ல bundle sheet cellsல நடக்குதா, mesophil cellsல நடக்குதா, spongy parenchymaல நடக்குதா? C4 பிளான்ட்ஸில் எங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட்டில் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், மீசோஃபில் செல்ஸ் இல்லையா. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஒன் இஸ் த C4 பிளான்ட்? இங்கே கொடுத்துருக்கிறதுல C4 பிளான்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள், பப்பாயா, பீ, பொட்டேட்டோ, மெய்ஸ் அண்ட் கார்ன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் C4 பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் என்ன, மெய்ஸ் அண்ட் கார்ன் இல்லையா. papaya, pea, potato எல்லாம் examples for C3 plants ni பார்த்தோம்ல. So this is the right option. Next question, the enzyme that catalyzes carbon dioxide fixation in C4 plant is. C4 plantல carbon dioxide fixation catalyze பண்ணக்கூடிய enzyme என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, RUBP carboxylase. RUBP carboxylase என்ன, ribulose 1,5 bisphosphate carboxylase enzyme. PEP carboxylase, phosphoenol pyruvate carboxylase enzyme, carbonic anhydrase, carboxydimutase. So இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன, நம்ம நிறைய கொஷின் இது மாதிரி பார்த்துட்டோம். PEP carboxylase, ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் இல்லையா. நெக்ஸ்ட் கொஷின், the first carbon dioxide acceptor in C4 plants is. C4 plantல first carbon dioxide accept பண்ணுறது யாரு? phosphoenol pyruvate, ribulose 1,5 diphosphate, oxaloacetic acid, phosphoglyceric acid. இதுவும் நமக்கு தெரியும். Which is the right option? Phosphoenol pyruvate is the right option. Next question, Kranz anatomy is typical of. Kranz anatomy na என்ன பார்த்தோம், Kranz. The word Kranz comes from a German word இல்லையா. அதோட மீனிங் என்ன பார்த்தோம், அல்லது மலர் வளையம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் இல்லையா. எதில் இருக்குதுன்னு பார்த்தோம், C4 plants, C3 plants, C2 plants, CAM plants. Kranz anatomy எதோட ஸ்பெசிஃபிக் கேரக்டர்னு பார்த்தோம், C4 plants. C3 plantsலையும் இல்லை, C2 plantsலையும் இல்லை, CAM plantsலையும் இல்லை. மற்ற குரூப் ஆஃப் பிளான்ட்ஸில் இருந்து C4 பிளான்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்ன, presence of Kranz anatomy. So which is the right option? A, C4 plants. Next question, in C4 plants Calvin cycle operates in. Option பாருங்க, stroma of bundle sheet chloroplast, grana of bundle sheet chloroplast, grana of mesophil chloroplast and stroma of mesophil chloroplast. C4ல Calvin cycle நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் இல்லையா. எல்லா பிளான்ட்ஸ்லையுமே, எல்லா கிரீன் பிளான்ட்ஸ்லையுமே எங்கெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதோ அந்த பிளான்ட்ஸில் எல்லாமே கால்வின் சைக்கிள் மஸ்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா. அது இங்கே எங்கே நடக்குது, கால்வின் சைக்கிள் நடக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரோமால நடக்குமா, கிரானால நடக்குமா, கிரானால தான் நடக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்ட்ரோமா ஏலையும் டிலையும் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது கண்டிப்பாக ராங் ஆப்ஷன் தான். ஆப்ஷன் பி அண்ட் சி பாருங்க, கிரானா ஆஃப் பண்டில் ஷீட் செல் குளோரோபிளாஸ்ட் and grana of mesophil cell chloroplast. இந்த மீசோஃபில்ல C4 பிளான்ட்ல உள்ள மீசோஃபில்ல என்ன இருக்காதுன்னு பார்த்தோம், ருபிஸ்கோ என்சைம் இருக்காது. அங்கே என்ன என்சைம் இருக்கும், PEP கார்பாக்சிலேஸ் தான் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுவும் ராங் ஆப்ஷன் தான். அப்போது C4 பிளான்ட்ஸில் கால்வின் சைக்கிள் எங்கே நடக்கும், பண்டில் ஷீட் செல்லில் தான் நடக்கும். C3 பிளான்ட்ஸில் எங்கே நடக்கும், மீசோஃபில்ல நடக்கும். ஏன் இங்கே பண்டில் ஷீட்டில் நடக்குது, பண்டில் ஷீட்டில் தான் ருபிஸ்கோ என்சைம் இருக்குது. ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன், கிரானா ஆஃப் பண்டில் ஷீட் குளோரோபிளாஸ்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன். அன்பு மாணவ செல்வங்களே, இது வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கேட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் பார்த்தோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாஸ்போயினால் பைருவிக் ஆசிடையே டிசைனாக கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தது கொஷின் எல்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.